இப்போ பொலிட்டிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஒரு ஒரு விதமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப நெறைய மாற்றங்கள் வரும். அதுவும் இல்லாம வந்துட்டு நெறைய பிரச்சனைகள் வந்து அரசியல்வாதிக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான ஜோதிடர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது உருட்டுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல உண்மையாலுமே நெறைய அரசியல் தலைகளுக்கு ஆபத்து இருக்கா? அதுதாங்க. இது எப்படி நான் உருட்டுன்னு சொல்ல முடியும்? முதல்ல என்னன்னா, ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவரு. ஸோ அவருடைய ஆய்வு அப்படி சொல்லுது. பொதுவா இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அதாவது இப்போ ஜோதிடத்த அடிப்படையா வச்சுக்கிட்டு ஒரு 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 கிரகம் வந்து தலைவர் அப்படின்னு இருக்கும். இந்த கிரகம் தளபதி, இந்த கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது பொதுவா பாரம்பரிய ஜோதிடத்துல விதி. இப்ப எண்ணியல் ஜோதிடப்படி இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 அப்படின்னா அது 9ஆம் நம்பரை குறிக்குது. ஸோ செவ்வாய் ஆண்டு அப்படின்றதால செவ்வாய் அப்படின்னாலே இங்க போர் அப்படின்றது தான். சண்டை, போர், எதிரும் புதிருமான விஷயங்கள். அது குடும்ப பிரச்சனையா இருந்துச்சுனாலும் இதுதான். செவ்வாய்னா காதலும் செவ்வாய் தான் குறிக்கும். அப்போ காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம், உட்கட்சி பூசல், அரசியல் அப்படின்னா இப்போ வெளிநாடு அப்படின்னா இரண்டு நாட்டுக்குள்ள நடக்கிற சண்டைகள் இதெல்லாம் இயல்பாகவே நடக்கும். அப்ப கண்டிப்பா இங்க விபத்து அப்படின்றது நடந்துதான் தீரும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யற ஆண்டாவும் இது கண்டிப்பா இருக்கும். அப்போ அவர் சொன்ன விஷயங்கள் அவருடைய முறையில சரிதான். அதே தான் இந்த வருஷமும் சொல்றேன். இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு அரசியல் கட்சியா இருந்துச்சுன்னா உட்கட்சி பூசல்ன்றது ரொம்ப ரொம்ப எளிதா நடந்துகிட்டே இருக்கும்.